கோமான்ல பெரியவர்களை அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கோட்பாடுகளை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை ஏட்டில் பதிவான சில செய்திகளை பற்றிய செய்தி உரையாடல். மொழி தீயில் கை வைத்து வம்பை விலைக்கு வாங்கும் பிஜேபி அரசு. வங்க மொழியினை பங்களாதேஷ் மொழி, அதாவது முஸ்லிம்களின் மொழி என்று உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் தலைவர்கள், எழுத்தாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரும் இதனை கடுமையாக கண்டிக்கின்றனர். குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா அவர்கள் தம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அவர் நேரடியாக களமிறங்கி இருப்பது மேலும் அரசியல் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இருக்கிறது. கடும் விளைவுகளை இதற்கு சந்திக்க வேண்டி இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியினை தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசின் உள்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் டெல்லி காவல்துறை வங்க மொழியை பங்களாதேஷ் மொழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமது சமூக வலைதள பக்கத்தில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் டெல்லி காவல்துறை வங்க மொழியை பங்களாதேஷ் மொழி என்று குறிப்பிட்டுள்ளது. இது நமது தேசிய கீதம் எழுதப்பட்ட மொழிக்கு ஏற்பட்டுள்ள நேரடி அவமானம். இத்தகைய அறிக்கைகள் தற்செயலான தவறுகளோ பிழைகளோ அல்ல, இது அவர்கள் திட்டமிட்டு செய்வது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர்கள் தங்களுடைய ஒற்றை அடையாளத்தை அதற்கான ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு ஆட்சியின் இருண்ட மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் விரோதம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு மற்றும் சமூக நலத்துறையின் கவனத்திற்கு ஒரு முக்கிய வேண்டுகோளை தமிழக தலைவர் ஆசிரியர்கள் விடுத்துள்ளார். ராமகிருஷ்ணா குடில் நிர்வாகத்தை கைப்பற்ற துடிக்கும் சங் பரிவார் பற்றிய அறிக்கை அது. திருப்பாய்த்துறை ராமகிருஷ்ணா குடில் நிறுவனம் 1948ஆம் ஆண்டு பிரம்மச்சாரி ராமசாமி அவர்களால் தொடங்கப்பட்டு ஆதரவற்ற ஆண் குழந்தைகளுக்கான உண்டு உறைவிட பள்ளிகளுடன் செயல்பட்டு வருகிறது. அது தொடங்கப்பட்ட காலம் முதல் ஒரு சிக்கலான நிலையில் அரும்பாடுபட்டு அந்த நிறுவனம் வளர்ந்திருக்கிறது. தந்தை பெரியார், பச்சை தமிழர் காமராஜர், அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் உள்ளிட்ட அனைவருடைய உதவியையும் பெற்று அந்த நிறுவனம் வளர்ந்திருக்கிறது. சமீப காலமாக அந்த நிறுவனத்தை கைப்பற்றி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு பயிற்சி தளமாக அதை உருவாக்க வேண்டும் என்று சங் பரிவார் அமைப்பு தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருவதையும் அது குறித்த நடைபெற்று வரும் சட்ட போராட்டத்தையும் விலக்கி இதில் உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும் என்று தமிழக தலைவர் ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழுக்கு தமிழர் தலைவரின் நன்கொடை என்று தலைப்பிடப்பட்டு தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டின் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுயமரியாதை, தன்மான உணர்வை ஊட்டியதுடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு மீட்டுருவாக்கத்தை கொடுத்தது என்பதை விளக்கியிருக்கிறார். பல்வேறு சொற்கள் நாம் இன்று பயன்படுத்துகின்ற தமிழ் சொற்கள் அனைத்தும் வடமொழி சொற்களாக இருந்து திராவிட இயக்கத்தாலும் சுயமரியாதை இயக்கத்தாலும் தொடர்ச்சியாக தமிழுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை விளக்கியிருக்கிறார்கள். மேலும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இன்று மிகப்பெரிய அளவிற்கு தமிழுக்கு வந்துள்ள அருங்கொடைகளாக இருக்கின்ற சொற்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மானமிகு, வாழ்வினையர், வாழ்க்கை இணையேற்பு விழா, தொண்டரம், நினைவிடம், ஒத்திசைவு பட்டியல் உள்ளிட்ட சொற்களை உருவாக்கி அறிமுகப்படுத்திய ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது மருத்துவ பயனாளிகள் என்று, நோயாளிகள் என்னும் சொல்லை மருத்துவ பயனாளிகள் என்று மாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்து அதை தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளதை பாராட்டி இந்த தலையங்கம் இன்று வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் பெண்களின் பாதுகாப்புக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி தலைவர் அல்கா லம்பா குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது அதிமுக என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சனாதன தர்மம் இந்தியாவை அழித்துவிட்டது, அதன் சித்தாந்தம் வக்கிரமானது என்றும் வரலாற்று ரீதியான ஒடுக்குமுறை என்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய சரத்பவார் பிரிவு சட்டமன்ற உறுப்பினர் ஜிதேந்திர அவுகாத் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் வெளிமாநில வாக்காளர்களை ஏற்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முதல் முறையாக உடற்கல்வி பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 4 ஆண்டுகளில் ஆதரவற்று சாலையோரம் தெரிந்த 8608 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக பெருநகர
காவல் உதவிக்கரங்கள் மையம் தெரிவித்துள்ளது. 200 ஆண்டு கால வரலாற்று ஆவணமான சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகசுந்தரம் அவர்களால் நேற்று வெளியிடப்பட்டது. நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் ஒரே நாளில் 44,418 பேர் பயனடைந்துள்ளதாக மருத்துவத்துறை அறிவித்திருக்கிறது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்ட மாநாட்டில் ராகுல் காந்தி அவர்களை போல் இந்த நாட்டின் ராஜா இருக்க வேண்டும் என்று அக்கட்சியினர் பேசியதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய ராகுல் காந்தி அவர்கள், நான் ராஜா என்னும் கோட்பாட்டுக்கு எதிரானவன் என்று தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு அழைக்க வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். கிராமப்புற சுய உதவி குழு பெண்களுக்கு ரூபாய் 20 லட்சம் வரை கடன் வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் வறுமையை முழுமையாக ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள், வறுமை என்பது சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது என்றும், நலமுள்ள சமுதாயத்தை உருவாக்க வறுமையை முற்றிலும் ஒழித்தாக வேண்டும் என்றும், அப்படியான வறுமையை ஒழிப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஊக்கமளிக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம், கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஆகியவை ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும், இது தவிர ஊக்கமளிக்கும் மகளிர் சுய உதவி குழுக்கள், ஒருங்கிணைந்த வாழ்வாதார மேம்பாட்டு முன்னெடுப்புகள் போன்ற முன்னோடி திட்டங்கள் வறுமை ஒழிப்புக்கு பெரும் பாலமாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய உறுதியேற்போம் என்று தோழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவில் பெயர்களை நீக்க பாரதிய ஜனதா திட்டமிட்டுள்ளது என்றும், பாரதிய ஜனதாவின் இந்த முயற்சியை முழு வீச்சில் எதிர்ப்போம் என்றும் மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா தெரிவித்திருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பழங்குடி மக்களுக்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்னும் அமைப்பினை நிறுவியவருமான சிபு சோரன் தமது 81ஆம் வயதில் மறைவுற்றார். ஜார்க்கண்ட் மேனாள் முதல்வர் சமூக நீதி உணர்வாளர் சிபு சோரன் அவர்களது மறைவுக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இரங்கல் விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பழங்குடி மக்களுக்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ற அமைப்பை நிறுவியவருமான சிபு சோரன் அவர்களின் மறைவு வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். பழங்குடி மக்களை திரட்டி அரசியல் சக்தியாக போராடியதுடன் ஜார்க்கண்ட் தனி மாநிலம் உருவாக காரணமானவராகவும் திகழ்ந்ததை குறிப்பிட்டிருக்கிறார். மண்டல் குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான போராட்டத்தில் தம்முடன் இணைந்து போராடியதையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினை தோற்றுவித்து நெடுங்காலம் அதனை வழிநடத்திய மக்கள் போராளியான சிபு சோரன் மறைவுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவரது மைந்தர் உள்ளிட்ட அவரது கட்சியினர் தொண்டர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார். அவரது மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற ஏராளமான செய்திகள் விடுதலை பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக 8ஆம் பக்கத்தில் மீண்டும் ஆடு மாடு மேய்க்க போக வேண்டுமா என்னும் தலைப்பில் ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டும் கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. அனைத்து செய்திகளையும் ஊன்றி படிக்குமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்வதுடன், இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், உரைகள், நேர்காணல்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், திரைப்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் OTTயில் ஒளிபரப்பாகின்றன. அவற்றை காணவும் பரப்பவும் பெரியார் விஷன் OTT செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.